என்னை பெற்றெடுத்தவள் யார்? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? என் தாயார் பெயர் என்ன? என் தந்தையார் பெயர் என்ன? நான் கூட பிறந்தவர்கள் எத்தனை பேர்? என்னுடைய குழந்தைகள் பேர் என்ன? தெரியுமாடி கண்ணம்மா? சொல்லட்டுமா? அக்காவாகப்பட்டவர்கள் மகேஸ்வரி அவர்கள் அவர்கள் சொத்து நமக்காக 10 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர்களும் ஆண்டவன் பெயர்படியாக சேமத்தோடு வாழ வேண்டும். அடியே என்ன பெற்ற தெரியுமா? ஓ ஆயா, ஓ தொடச்சுட்டியா? அப்படி எல்லாம் இருந்தாலும் நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? அம்மம்மா, கனகராஜனுக்கும் கனகவல்லிக்கும் செல்ல பெருமகளாக நான் பிறந்தேன். நான் யாரை மாலையிட்டேன்? அடியே, மேலான பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய வணிகம் செய்யக்கூடிய செட்டியார் இனத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். ஓ, நீங்களே செட்டியார். அடியே 10 அடி பண்டிகரி போடுற செட்டியார். 10 அடுக்கு லிங்கம் வைத்து பாலான பூசை செய்யக்கூடிய 8 அடுக்கு லிங்கம் வைத்து எடுத்து பூசை செய்து சிவனாரை வணங்கக்கூடிய செட்டியார் இனத்தில் பிறந்தவர்கள். அப்படி நான் பிறந்திருந்தாலும் நான் யாரை மாலையிட்டேன் தெரியுமா? மேலான பட்டினத்தை ஆண்டு வரக்கூடிய மாணிக்க மன்னன் செட்டியாரை நான் மாலையிட்டேன். அப்படி நான் மாலையிட்டு இருந்தாலும் வயிற்றிலே யார் தெரியுமா பிறந்தார்கள்? அதாவது வாழைக்கு ஒரு குலையா. எப்படி? வாழைக்கு ஒரே குலை, வானத்திற்கு ஒரு நிலவாம். வாழைக்கு ஒரே குலை. ஆமாடி, மாவியாளுக்கு ஒரு மாலை. அப்படி
வாழைக்கு ஒரு குலை வானத்திற்கு ஒரு நிலவாம். அப்படிப்பட்ட என் வயிற்றிலே பிறந்த பாலகன் பேர் என்ன தெரியுமா? புலிராம செட்டி. அந்த புலிராம செட்டிக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா விஷயம்? பயம் பேரு புலிராம செட்டி. நாங்களாம் செட்டியாரோடு இப்படி புலிராம பாவகாராம இப்படிதான் வச்சுக்கீங்களா? சரி சரி. அப்படி நாங்கள் இருந்தாலும் என் மகனுக்கு என்ன ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம் தெரியுமா? என்ன ஏற்பாடு? அந்த ஏற்பாட்டுல நாங்க என்னென்ன விருந்து வைக்க போறோம் தெரியுமா? என்னென்ன விருந்து? அடியே கல்யாண காரியமாக ஏற்பாடு செய்து என் மகனுக்கு கனத்த சனத்தின் முன்னாடி 100 சனத்தின் முன்னாடி அழைத்துக் கொண்டு வந்து நாங்கள் விருந்து வைக்க போகிறோம். ஓ, விருந்து வைக்க பாருங்க. அது எதுக்காக விருந்து? நாங்க கல்யாணம் பண்ண போறோம். விருந்து வைக்கிறீங்க மெயின் வந்து பந்தியில அளவு கலந்த போடணும். பசியோட பயம் மயக்க தட்டிட்டு. அப்படி நாங்கள் என்ன தெரியுமா செய்ய போகிறோம்? எப்படி தெரியுமா விருந்து வைக்க போகிறோம்? வாடி தெரிவிக்கு நாங்க கட்டுவோம். அதாவது நிழலுக்கு நிழல் கூடும், வர்றவர்களுக்கு அன்னபோஜனம் என்று சொல்லக்கூடிய அன்னச்சத்திரம். என் மகனுக்கு கல்யாணம் சாதாரணமான கல்யாணமா? சொத்துல மிகுந்தவங்க நாங்க. எப்படி ஒட்டுவான வாத்தியம் குதிரை மேல ஊர்வலம். ஆமாடி, அழகான வாத்தியம் ஆன மேல ஊர்வலம். என் மகனுக்கு கல்யாணம் பண்றதுனா பாலோடு அன்னம் சேர்த்து பக்குவமா சமையல், நெய்யோடு அன்னம் சேர்த்து நேர்த்தியான சமையல், வருவோருக்கு போவோருக்கும் வகையான சாப்பாடு. எனக்கு அதாவது என் மகனுக்கு கல்யாணம் சொல்லிட்டா எங்க அண்ணன் மூடலாம் என்ன பண்ணுவாங்க? அழகான சீர்வரிசை எல்லாம் கொண்டு வந்து சீர்வரிசை கொண்டு வந்து சிட்டாட்டம் பறந்து கொண்டு வந்து என் வாசல்ல வைப்பாங்க. கல்யாண மாலை, கமுக்கமான பூவு, பட்டு சேலை, பாங்கான பூவு வைத்து நாங்க மணப்பெண்ணு நாங்க கொண்டு வந்து இன்னைக்கு கல்யாணம் வந்து இந்த வாரத்துல எங்க வீட்டுல கல்யாணம். அதனால யாருகிட்ட போறதுன்னே எனக்கு தெரியலடி.
பந்தல்காரங்கிட்ட போவனா, இங்க இருந்து ரேடியோ செட்டுக்காரங்கிட்ட போவனா, சமையல்காரங்கிட்ட போவனா, அங்க இங்க யா போறேன். ஒரு உடம்பு வைக்கிறதுக்கு ஒரு உட்டார் உறவினர் கிட்ட போவனா, ஒரு பெரிய மூட்டு கிட்ட போவனா, சித்த மூட்டு கிட்ட போவனா, யாருக்கிட்ட தான் போறது? நீ 6 கட்டி போவாத. அந்த பையன் தான் போ. சரி, அதனால என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. கையும் ஓடல காலும் ஓடல. ஐயா இன்னைக்கு நாள் பார்த்து எப்படியாவது நீ போய் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்து அம்மா கூப்பிடுறாங்கன்னு சொல்லி உடனே கூட்டிட்டு வந்தீங்கன்னா எங்க வீட்டுல நீங்க நடந்து அதான் போயால வாங்க. கூட்டிட்டு வந்து என்னடே போட்டு உழுக்குறாங்க. அப்ப இல்லடி, எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்தீங்கன்னா இன்னைக்கு என்னென்ன ஏற்பாடு பண்ணணும், இன்னைக்கு கல்யாணத்துல நம்ம என்னென்ன செய்யணும் எல்லாம் திட்டமிட்டு நாங்க தீட்டி அதுக்கு தகுந்தாற் போல ஒவ்வொரு வேலையும் நாங்க செய்வோம். அதனால இப்பொழுதே மனைவியாகப்பட்டவங்க அரண்மனையில் இருக்கிறாங்க. அதான் மனக்குழப்பத்தோட இருக்கிறாங்க. கல்யாணக்காரி எப்படி செய்யறது, என்ன பண்றது, எத்தனை சீர்வரிசை செய்யறதுன்னு தெரியல. அதனால உடனே அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு கூட்டிட்டு வா. என் நாட்டு யாராவது புருஷனை மதிப்பாங்களா? நாட்டை மதிக்கிறது. ஏய் எப்படி? ஐயோ எங்க வீட்டுக்கார ஆங்கும் போது நான் கம்முன்னு உட்காந்துக்குவேன். அவர் ஆணுக்கு சொல்லி ஐயோ சத்தம் மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா நான் அவரை கண்ணை பார்த்தே அவருக்கு என்னென்ன தேவைங்கிறத அழைத்து செஞ்சிருவேன். அவர் ஒரு ஆம்பளை வீட்டுக்குள்ள வரும்போதே அப்படி கை நிறைய தண்ணி சொம்புல கொண்டு போய் வச்சு அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அடமன பணமணிகள் அத்தனை செய்வேன். என்னை பார்த்து இந்த ஊர் மக்கள் எல்லாம் கத்துக்கணும் புருஷனை எப்படி வச்சிருக்கணும். உன்னை வச்சிருக்க முடியாது. ஏன்னா அவங்க பொண்டாட்டி அவங்க உங்க அத்தை மாமனார் வளர்ப்பு அப்படி. என்னை வளர்த்தவங்க அப்படி வளர்த்திருக்கிறாங்க. என்னை வளர்த்தது யாருன்னு கேக்குறேன். என்னை வளர்த்து நீலாவதி அக்காதான். அதனால என் மன்னவரை நான் அழைக்கிறேன். அதனால அரண்மனையில் நல்லா கல்யாண வேலை ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். வீட்டுக்காரன் சொல்லுடி அவருக்கு என்ன கோபகாரம் சரி ஏதாவது சொல்லுவாரு உடனே கூட்டிட்டு போவாங்க. மாநாட்ட செட்டியார்